இந்த வாரம் உங்களுக்காக 3 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெபினார்ஸ் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். எஸ்ஐபியா லம்சமா, வீடு வாங்கணும்னா எது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி? எங்க வீடு வாங்கணும்னு யோசிச்சாச்சு, அதை எப்படி ஃபினான்ஸ் பண்ண போறோம்னு யோசிக்கிறீங்களா? இந்த வெபினார் உங்களுக்கானது. 10 AM சாட்டர்டே ரெஜிஸ்டர் பண்ண மறக்காதீங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸோட ட்ரூ பொட்டன்ஷியல் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவுட் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? இல்ல பாசிவா வெயிட் பண்ணலாமா? இல்ல ஆக்டிவா ஸ்மார்ட் மூவ்ஸ் பண்ணலாமா? ஆன்சர்ஸ் எங்க கிடைக்கும்? இந்த வெபினார்ல இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னாலே டாக்ஸ் டென்ஷன் வருதா? டோன்ட் வரி. இந்த வெபினார்ல மல்டி அசெட் இன்வெஸ்டிங்ல எப்படி டாக்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு லேட்டஸ்ட் பட்ஜெட் அப்டேட்ஸோட எங்க டீம் வராங்க at 12 PM. இப்போவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. growth இல்லனா எதுவும் இல்ல. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் எதுக்காக அதிக மதிப்பு கொடுத்து ஒரு பங்கை வாங்கணும்? அல்லது ஒரு பங்கு விலை ஏன் ஏறணும்? ரொம்ப அடிப்படை. 1, கடந்த கால வளர்ச்சியை விட வருங்கால வளர்ச்சி பெட்டரா இருக்குன்ற நம்பிக்கை அந்த முதலீட்டாளருக்கு கிடைக்கணும். 2வது, இந்த வளர்ச்சி லாப வளர்ச்சியிலையும் பிரதிபலிக்கணும். 3வது, இது ரெண்டையும் முதலீட்டாளர்கள் முழுதும் நம்பணும். 4வது, இந்த நம்பிக்கை பெருகும் போது பங்குகளை வாங்குபவர்களின் எண்ணிக்கை விற்பவர்களின் எண்ணிக்கையை விட கணிசமா அதிகமா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா பங்கின் விலை கூடணும். பட் சமீப ஆண்டுகள்ல இதையெல்லாம் கடந்து பல விஷயங்கள் ஒரு பங்கின் விலையை உயரச் செய்தன. உதாரணத்துக்கு, தொடர்ந்து சோசியல் மீடியால ஒரு பங்கு பத்தி பேசினா அந்த பங்கினுடைய விலை உயரும். இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இதை நிறைய பாப்புலர் ஸ்டாக்ஸ்ல நம்ம பார்த்துட்டோம். நிறைய ஸ்டாக்ஸ்ல பார்த்துட்டோம். அந்த ஸ்டாக்கினுடைய விலை ரொம்ப அதிகமா இருக்குன்னு வாங்க சொன்னவங்களே சொன்னா கூட யாரும் அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா விலை ஏறிடுச்சுன்னா இன்னும் ஏறும்ன்ற நம்பிக்கை கண்மூடித்தனமா வந்துடுது. அதனால விலை இன்னும் உயருது. அப்போ இது ஒரு சோசியல் மீடியா பினாமினா மாறிடுச்சு. பட் யோசிச்சு பாருங்க, இது ஒரு சோசியல் மீடியா பினாமினா மாறின அப்புறம் நிறுவனங்களால வளர முடியல. வருவாய் வளர்ச்சி சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துருது, லாப வளர்ச்சியும் கிட்டத்தட்ட சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துருது அல்லது லோ டபுள் டிஜிட். ஆனா நிறுவன மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. பி ரேஷியோ எல்லாம் 70, 80, 100 இருக்கு. அப்போ அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு அதே இடத்துல இருக்குமா, சஸ்டெயின் ஆகுமா அப்படின்ற கேள்விதான் வருது. என்னுடைய அனுபவம் நிச்சயமா ஆகாது. இத்தனை லட்சம் பேர் வாங்கியிருக்காங்களே சார், வாங்கினவங்க எல்லாம் விற்க மாட்டாங்க சார், அப்ப விலை எப்படி இறங்கும் இப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. என்ன இல்லை, எல்லாரையுமே கேட்பாங்க. ஏன் ஒரு ஸ்டாக் விலை இறங்கக்கூடாதுங்கிறதுக்கு 90% ஆஃப் பீப்புள் விற்கக்கூடிய ஆர்குமெண்டே இதுதான். இந்த ஆர்குமெண்ட் தான் அவங்க முன் வைக்கிறாங்க. யார் சார் விற்பாங்க, எல்லாரும் வாங்கி வச்சிருக்காங்கல்ல, இப்போ வித்தா லாஸ் ஆயிடுமே சார். இப்படித்தான் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ் வரும். அப்படி இல்லைங்க, நிறைய இறங்கினா நிறைய பேர் விற்க ரெடியா இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டாக் 100 ரூபாய் உச்சத்தை தொடுது, அங்கேருந்து 65 ரூபா வரும்போது கொஞ்சம் பேர் விற்பாங்க. பல பேர் என்ன நினைப்பாங்க, மறுபடியும் 65ல 100 போகணும், 50 வரும்போது இன்னும் நிறைய பேர் விற்பாங்க, 35 வரும்போது நிறைய பேர் விற்பாங்க. அதனாலேயே அந்த ஸ்டாக் 25 ரூபாய்க்கு வரும். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய ஒரு அனுபவம். இது ஏன் நடக்குதுன்னா, அந்த நிறுவனம் ஏற்கனவே உருவாக்கிய வளர்ச்சி எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்ய முடியலங்கிறதுனால தான் இது நடக்குது. ஸோ நிறுவனம் ஒரு மாதிரி growth expectation, இந்த கம்பெனியா பயங்கரமா வளரும், வருஷா வளரும், ஃபாஸ்டா வளரும், நாளைக்கு இது ப்ளூ சிப் ஆயிடும், இப்படி நம்மள நம்ப வைக்கிறாங்க. நேரடியா நம்ப வைக்கிறாங்க, அல்லது இன்ஃப்ளூயன்சர் வச்சு நம்ப வைக்கிறாங்க, அல்லது ரிசர்ச் அனலிஸ்ட் யாரெல்லாம் செல் சைட் புரோக்கர் இருக்கு அவங்க ரிப்போர்ட் போடுறாங்க. இது மாதிரி பல பேர் நம்ப வைக்கிறாங்க. ஆனா அந்த நம்பிக்கை வீண் போகும்போது அது ஒரு மண்குடம் உடையிற மாதிரி, மறுபடியும் அதை ஒட்ட வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சோ அதனாலதான் வளர்ச்சி ரொம்ப முக்கியங்கிற. வளர்ச்சி தொடர்ந்து நீடிச்சாக்கா இந்த பிரச்சனை வராது. இப்ப நீங்க 20 இயர்ஸா டைட்டன் மாதிரி ஒரு கம்பெனி ஏன் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்ற கேள்விக்கு விடையை தேடினா வளர்ச்சின்னு தெளிவா உங்களுக்கு விடை கிடைக்கும். HDFC பேங்க் 94ல இருந்து 2014 வரைக்கும் அல்லது 2018 வரைக்கும் கூட எப்படி இவ்வளவு வருஷத்துக்கு சஸ்டைன்ட் ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணம் வளர்ச்சி.
ஆனா அந்த வளர்ச்சி போகும்போது என்ன ஆகுன்றதுக்கு 2014 அப்புறம் ஐடிசியில நடந்த நிகழ்வுகள் மிகச்சிறந்த சான்று. மறுபடியும் வளர்ச்சி வரும்போது மார்க்கெட் அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணும், ஆனா வளர்ச்சி இல்லாத போது பனிஷ் பண்ணும். இன்னைக்கு மார்க்கெட்ல முக்கியமான பிரச்சனை என்ன? வளர்ச்சி போடல. நிறுவன வளர்ச்சி சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துருச்சு, ஹை சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துருச்சு. ப்ராஃபிட் லோ சிங்கிள் டிஜிட்ல நடக்குது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நிறுவன மதிப்பு ஹை பிஇ ரேஷியோல இருக்கு. ஸோ பிஇ ரேஷியோல ரொம்ப அதிகமா இருக்கு, வேல்யூவேஷன் ஹையர் எண்ட் ஆஃப் த ரேஞ்சில் இருக்கு. அப்போ கொஞ்சம் பேருக்கு பயம் வந்தாலே அவங்க விற்கக்கூடிய விதம் நிறுவன மதிப்பை 10-20% குறைச்சிரும். 10-20% குறைஞ்ச உடனே இன்னும் நிறைய பேர் வந்து விற்கிறாங்க. அதனால இன்னொரு 10-20% நிறுவன மதிப்பு குறையுது. அந்த இடத்துல விற்காம வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, இப்பயாவது ஏறுமா அப்படின்னு நினைச்சு இன்னும் கொஞ்சம் வாங்குறாங்க. அங்கேருந்து இன்னொரு 10% இறங்கும் போது இன்னும் நிறைய பேர் விற்கிறாங்க. இதுல டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு ஃபேக்டர் வேற இருக்கு. ஏன்னா ஒரு ஷேர் இறங்க இறங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்றவங்க அல்லது வணிகம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கண்மூடித்தனமா இதை விற்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் பொது வெளியில சொல்லுவாங்க, விற்கவும் செய்வாங்க. அப்ப என்ன ஆகுது, இந்த ஷேர்ல பையர்ஸின் எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சிருது, செல்லர்ஸினுடைய எண்ணிக்கை கணிசமா கூடிடுது. அப்ப என்ன ஆகும், நிறுவன மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். இது குறைய குறைய விற்கிறவங்க எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும். எப்படி விலை ஏற ஏற வாங்குறவங்க எண்ணிக்கை கூடிச்சோ அதே போல விலை இறங்கும் போது விற்கிறவங்க எண்ணிக்கையும் கூடும். இது இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கும் நிறுவனத்தினுடைய ஃபண்டமெண்டலுக்கும் எல்லா நேரத்திலையும் கனெக்ஷன் இருக்காது. குரோத் கம்மியா இருக்குன்ற பர்செப்ஷன் வந்துட்டு எல்லா ஸ்டாக்கையும் விற்க ஆரம்பிச்சிருவாங்க மக்கள். அப்ப என்ன ஆகும், விற்க கூடாத ஸ்டாக்கையும் சேர்த்து விற்பாங்க. ஏன்னா பயம் என்பது நம்மளை என்ன செய்யுது, இப்படித்தான் செய்யும். இப்படி செய்ய வைக்கக்கூடியதுதான் பயம். சோ when fear increases, நம்ம என்ன பண்றோம், வித்துடுறோம். எப்ப ஃபியர் இன்க்ரீஸ் ஆகுது, ஷேர் பிரைஸ் இறங்குது, வளர்ச்சி இல்லை. சோ ஜனவரியில நம்ம ஷேர் பிரைஸ் இறங்குறத பார்த்தோம், பிப்ரவரியில நம்ம வளர்ச்சி இல்லைங்கிறத ரியலைஸ் பண்றோம். ஏன்னா ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது. அப்ப என்ன ஆகுது, ஷேர் பிரைஸ் மேலும் விழுது. இப்ப இதுக்கும் பட்ஜெட்டுக்கும் ட்ரம்ப்புக்கும் ரூபாயின் மதிப்புக்கும் எஃப்ஐஐ செல்லிங்கும் சம்பந்தப்படுத்துறது ஈஸி. ஆனா உண்மை அது இல்லை. வளர்ச்சியின்மை தான் இன்னைக்கு நிறுவன மதிப்பை குறைச்சு வேற ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்க போகுது. அந்த இடத்துல இருந்து மறுபடியும் நிறுவன மதிப்பு கூடணும்னா வளர்ச்சி திரும்ப வேண்டும். அந்த வளர்ச்சி நிறுவன லாபத்தை நம்ம இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்த ஒரு எதிர்பார்ப்புக்கும் மேல கிரியேட் பண்ணணும். So profit growth should be better than our past expectation. இதெல்லாம் நடந்தாதான் நமக்கு விழுந்த ஸ்டாக்ஸ் வந்து மீண்டும் அந்த பழைய ஒரு இடத்துக்கு போக முடியும். இது நடக்கல, ரொம்ப நாளைக்கு இப்படியே இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை சில கம்பெனிஸ்ல நீடிக்கலாம். அப்படி நீடிச்சா என்ன ஆகும்னா நிறுவன மதிப்பு மேலும் மேலும் குறையும். இந்த சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு ஸ்மால் கேப்ல இருக்கு. இந்த சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு மிட் கேப்ல இருக்கு. இந்த சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு எஸ்எம்இ ஸ்டாக்ல இருக்கு. இந்த சிச்சுவேஷன் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மார்க்கெட்டோட கிளவரு, இது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். மார்க்கெட் அதுக்கு வாய்ப்பு கொடுக்காது. இது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். நான் ஏதோ இதுல வெளியே இருந்து சொல்ல, நான் உள்ள இருந்தா சொல்றேன். நம்ம மார்க்கெட்டோட ஸ்மார்ட் நம்ம என்னைக்குமே நினைக்க கூடாது. மார்க்கெட் தான் நம்மளோட ஸ்மார்ட்டர். அப்போ மார்க்கெட் நம்மளோட ஸ்மார்ட்டர்னாக்கா மார்க்கெட் எல்லா நேரத்திலும் என்ன செய்யுதுங்கிறத நம்ம ஒரு பொறுப்போடையும் பயத்தோடையும் கவனிக்கணும். நம்ம என்ன பண்றோம், நம்ம செய்யறதுலயே ஒரு அப்சஷன் உருவாக்கி கொண்டு நம்ம செய்யற விஷயத்தை பத்தியே பேசிக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு நம்ம வச்சிருக்கிற ஷேர்ஸையே நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிறத பார்க்க தவறிடும். ஸோ அப்போ அந்த குரோத் ஸ்லோ ஆகுது, எல்லாம் வந்து மாறுதுங்கிறது நம்ம சரியான நேரத்தில் கணிக்கிறது இல்லை. விழுந்த அப்புறம் நமக்கு அந்த விஷயம் உரைக்குது. இன்னைக்கு மார்க்கெட்ல பல பேருக்கு இதுதான் நடந்திருக்கு. பட் இதிலிருந்து மீண்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படின்னாக்கா, எங்க வளர்ச்சி இல்லையோ, எங்க உங்களுக்கு இன்னும் 3-4 குவார்டர்ஸ்ல வளர்ச்சி வராதுன்னு தோணுதோ அந்த இடத்துல இருந்து பணத்தை எடுத்து எங்க வளர்ச்சி இருக்கோ அந்த இடத்துல இந்த மார்க்கெட்ல நீங்க வந்து மாத்தி போட முடியும். அப்ப என்ன ஆகும், எங்க முதல்ல வளர்ச்சி வருதோ அந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இருந்தா மட்டும்தான் உங்களால விட்டதை பிடிக்க முடியும். அப்படி நீங்க அதை செய்யலைனாக்கா நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ பணமும் லாஸ் ஆயிடும், டைமும் லாஸ் ஆயிடும்.
இப்ப பணம் ஏற்கனவே கொஞ்சம் லாஸ் ஆயிருந்தா கூட இங்க இருந்து டைம் லாஸ் ஆகாத விதத்துல நீங்க உங்க முதலீடுகளை மாத்தி அமைச்சிட்டீங்கன்னாக்கா வளர்ச்சி வரும்போது நீங்க சரியான இடத்துல நிப்பீங்க. வளர்ச்சி வரும்போது நீங்க சரியான இடத்துல முதலீடு செஞ்சு வெயிட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இங்க இருந்து நீங்க உயர்வீங்க, மேல போவீங்க. அந்த ஒரு புரிதலோடு நீங்க இருந்தீங்கன்னா அது இந்த ஒரு மார்க்கெட் சூழலுக்கு நல்லது. ஐயோ நான் பணம் ஏற்கனவே போட்டேனே கொஞ்சம் கீழே வந்திருக்கேன்ற பயத்துல நீங்க இருந்தீங்கன்னா காலம் தானாக எதையும் சரி பண்ணாது, நீங்க தான் சரி பண்ணணும். அதை உணர்ந்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. இந்த ஒரு உணர்வோடு தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.